உன் உடம்புல ஒரு சின்ன காயம் கூட இல்லை. என் உடம்புல காயம் இல்லைன்னு யார் சொன்னா? பார்த்திபா, you're really sure? ஜோஷி, நானே கிழிச்சுக்கிட்டா ரொம்ப ஆழமாக கிழிச்சுக்குவேன். நீங்களே பண்ணிடுங்க. You asked for it. SP sir, Yes, sir. can you come to my residence? Okay, sir. Now, yes, it's urgent. சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். தயவு செஞ்சு தமிழ்நாட்டிலேருந்து எனக்கு ஒரு போலீஸ் கொடுங்க சார். ஜிவிஎம் வந்து இப்போ விஜய்க்கு பண்ணது ஊண்டு போயிடுவாங்கன்னு சொன்னால் ஃபேப்ரிகேட் ஊண்டுன்னு சொல்லுவோம். இந்த ஃபேப்ரிகேட் ஊண்டு வந்து யாராக அந்த பர்சனை வந்து உருவாக்கலாம், இல்லைனா இன்னொரு பர்சன்ட்டை சொல்லி அவருடைய விருப்பத்தோட அந்த இன்ஜுரி வந்து நம்ம வந்து ஏற்படுத்த, ஓகேவா? இதை ஃபேப்ரிகேட் ஊண்டுன்னு சொல்லுவோம். இந்த ஃபேப்ரிகேட் ஊண்டு இப்போ வந்து ஜிவிஎம் வந்து விஜய்க்கு பண்ணார் ஃபேப்ரிகேட் ஊண்டு. இந்த ஃபேப்ரிகேட் ஊண்டுக்கு எதுக்கு பண்ணுறோன்னா, பாயிண்ட் நம்பர் 1, டு சார்ஜ் அன் எனிமி. இப்போ உங்களுக்கு வேண்டதாக யாராச்சும் இருந்து அது வேண்டதாக யாராச்சும் இருந்தால் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னா, இப்போது உங்களுக்கு நீங்கள் வந்து காயப்படுத்திட்டோ இல்லை வேறு யாராச்சும் சொல்லிட்டு உங்களுக்கு காயப்படுத்த சொல்லியோ அதை பண்ணி அவங்க மேலே வந்து கேஸ் போடலாம். அது ஒன்று ஃபேப்ரிகேட் ஊண்டுக்கு. இன்னொன்று வந்து ஏதாச்சும் நீங்கள் வந்து தப்பு உங்கள் மேலே இருந்த சண்டை தப்பு உங்கள் மேலே இருந்தாலும் உங்களுக்குன்னே ஏற்படுத்திட்டு நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, இது நாங்கள் வந்து உங்களுக்கு செல் டிஃபென்ஸு, என்னை தாக்கினாலும் அவன் திருப்பி தாக்கினேன் அதனாலன்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபேப்ரிகேட் உண்டு. இன்னொன்று வந்து தன்னுடைய சேஃப்டிக்காக, போலீஸோட சேஃப்டி வேணுக்காக அது ஒரு ஃபேப்ரிகேட் உண்டு வந்து பண்ணுறது. அது ஒரு டைப் ஆஃப் ஃபேப்ரிகேட் உண்டு. அடுத்து இப்போ போலீஸ்மேன் வந்து நீங்கள் கஸ்டடி எடுத்துட்டு இப்போ நீங்களே நீங்கள் ஃபேப்ரிகேட் உண்டு பண்ணனால நீங்கள் வந்து இந்த கோர்ட்டில் போய் சொல்லலாம். இப்போ போலீஸ் வந்து என்னை வந்து அடித்தாருன்னு சொல்லிட்டு இது வந்து ஒன் ஆஃப் த மோட்டிவ் ஃபார் ஃபேப்ரிகேட்டட் ஒன்ஸ்.